ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், சலாத்து மஸ்ஜிதி சலாத்துன் ஃபி மஸ்ஜிதி ஹாதா, இந்த என்னுடைய மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பள்ளிவாசலிலே தொழக்கூடிய ஒரு தொழுகை இருக்கிறதே, அஃலலு மின் அல்ஃபி ஸலாத்தின் ஃபீஹா ஃபீமா சிவாஹு இல்லல் மஸ்ஜிதில் ஹராம். மஸ்ஜிதுன் நபவியிலே விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. மஸ்ஜிதுன் நபவி என்று சொல்லப்படக்கூடிய என்னுடைய இந்த பள்ளியிலே தொழக்கூடிய இந்த தொழுகை இருக்கிறதே 1000 மடங்கு மற்ற பள்ளிகளிலே தொழக்கூடிய தொழுகையை விட 1000 மடங்கு அதிகமான நன்மையை தரக்கூடியதாகும். ஆனால் இல்லல் மஸ்ஜிதில் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராமிலே தொழக்கூடிய தொழுகைக்கு 1,00,000 நன்மைகள் கிடைக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. இது சில ஹதீஸ்கள்ல 50,000 நன்மை அப்படிங்கிற நன்மை, மஸ்ஜிது நபவியில தொழக்கூடிய தொழுகைக்கு 50,000 நன்மைகள் கிடைக்கும் என்ற ஒரு ஹதீஸும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ் என்ன அப்படின்னு சொன்னா, என்னுடைய பள்ளியாகிய இந்த மஸ்ஜிது நபவியிலே தொழுதால் 1000 மடங்கு நன்மை கிடைக்கும், வேறு எந்த பள்ளியில் தொழுதாலும் இந்த நன்மை கிடைக்காது. ஆனால் மஸ்ஜிதுல் ஹராமிலே தொழுதாலே தவிர, மஸ்ஜிதுல் ஹராமிலே தொழுதால் 1,00,000 நன்மைகள் கிடைக்கும். அப்போ மஸ்ஜிதுல் ஹராம்ல தொழுதா 1,00,000 நன்மை கிடைக்கும், மஸ்ஜிதுல் நபவியில தொழுதா 1000 நன்மை கிடைக்கும், பைத்துல் முகத்தஸ்ல தொழுதா 500 நன்மைகள் கிடைக்கும் என்ற ஒரு விலாவாரியான ஹதீஸை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இது அஹ்மதிலே வரக்கூடிய ஹதீஸ். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் பல விஷயங்களை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். என்னவென்று சொன்னால், மஸ்ஜிதுல் ஹராமிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற போது சொல்கிறார்கள், 3 மஸ்ஜிதுகளுக்கு பிரயாணம் பண்ணி செல்லலாம். 3 மஸ்ஜிதுகளுக்கு பிரயாணம் பண்ணி செல்லலாம். ஒன்று என்ன? மஸ்ஜிதுல் ஹராம், மக்காவிலே இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஹராம். நன்மையை நாடி பிரயாணம் செய்வதாக இருந்தால் 3 மஸ்ஜிதுகளுக்கு மட்டும் பிரயாணம் செய்யலாம். ஒன்று என்ன? மக்காவிலே இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஹராம். இரண்டாவது மதீனாவிலே இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் நபவி. மூன்றாவது மஸ்ஜிதுல் அக்ஸா, ஜெருசலமிலே இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், மஸ்ஜிதுல் ஹராமுக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்து அல்லாஹ் தஆலா கொடுத்தான்னு சொன்னா, நபி அவர்களை திருப்திப்படுத்துறதுக்காக வேண்டி மஸ்ஜிதுல் ஹராமை முன்னோக்கி நீங்க தொழுவுங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா உத்தரவு போட்டான். மதீனாவுக்கு போனதுக்கு பின்னாலே நபி அவர்கள் என்ன ஆசையில இருந்தாங்கன்னு சொன்னா, அங்க இருக்கும்போது பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தொழுகணுங்கிற கட்டளை இடப்பட்டிருந்தது. 16 மாதங்கள், ஒரு வருஷத்துக்கு மேல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தான் தொழுதுகிட்டு இருக்காங்க. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான் தெரியுமா? நபியினுடைய ஆர்வத்தை பத்தி சொல்லும்போது, கத் நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா ஃபலனுவல்லியன்னக கிப்லத்தன் தர்லாஹா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், நாம் கண்டோம், நாம் பார்த்தோம், உங்களுடைய முகம் வானத்தை முன்னோக்கி இருந்ததை பார்த்தோம். எதுக்காக வேண்டி? அல்லாஹ்வுடைய உத்தரவு மஸ்ஜிதுல் ஹராமை முன்னோக்கி தொழுமாறு வராதா என்ற ஒரு அல்லாஹ்வுடைய ஆணையை எதிர்பார்த்து உங்களுடைய முகம் மஸ்ஜிதுல் ஹராமை முன்னோக்கி, அதாவது வானத்தை முன்னோக்கி இருந்ததை நாம் கண்டோம். எனவே நபி அவர்களே, ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், இப்போ நீங்க என்ன செய்யுங்க? மஸ்ஜிதுல் ஹராமை முன்னோக்கி தொழுவுங்க. மஸ்ஜிதுல் ஹராமை முன்னோக்கி நபி அவர்களை பார்த்து தொழுவுங்கன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன சொன்னா, இந்த முன்னோக்குதல் என்பது நபியினுடைய உள்ளத்துல திருப்தியை உண்டாக்கும். அல்லாஹ் என்ன செய்கிறான்னு சொன்னா, நபியினுடைய உள்ளத்துல ஒரு திருப்தியை, சந்தோஷத்தை உண்டாக்குறதுக்காக வேண்டிய மஸ்ஜிதுல் ஹராமை முன்னோக்கி தொழுவ சொல்றான். அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன சொல்லுவான் சொல்லி காட்டுறான். அப்ப நபியினுடைய திருப்தி எதுல இருக்குது அப்படின்னு சொன்னா, மஸ்ஜிதுல் ஹராமை முன்னோக்கி தொழுவதுல இருக்குது. அப்படிங்கறத அல்லாஹ் குர்ஆனில் சொல்வதன் மூலமாக மஸ்ஜிதுல் ஹராமுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிறப்பை பற்றி அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அது மட்டுமல்ல, உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், லம்மா خرج من البيت ركع في قبل البيت ركعتين وقال هذه القبلة. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியே வந்து தொழுகையை நிறைவேற்றுகிறார்கள், கிப்லாவை வேறு திசையிலே முன்னோக்கி தொழுகிறார்கள். தொழுதுவிட்டு சொன்னார்கள், வஹாதிஹில் கிப்லா, இனிமேல் இதுதான் கிப்லாவாகும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அப்ப கிப்லா மாற்றத்தை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது இப்படி சொல்லி காட்டினார்கள் என்பதாக உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். கிப்லாவுக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்தை அல்லாஹ் கொடுத்திருக்கான்னு சொன்னா, மஸ்ஜிதுல் ஹராம் இருக்கக்கூடிய அந்த திசைக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுத்திருக்கிறான்னு சொன்னா பாருங்க. நம்ம இன்னைக்கு பொதுவா நம்மளுடைய வீடுகளுடைய அமைப்பு நம்ம கட்டுறது இல்லை, அது அரசாங்கம் கட்டுது. ஆனா அதே சமயத்துல நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கணும், இது கிப்லாவை முன்னோக்கி பின்னோக்கி இருக்குதா அப்படிங்கறத நம்ம கவனிக்கணும். பாத்ரூம் கட்டப்பட்டிருக்குன்னு சொன்னா, டாய்லெட் கட்டப்பட்டிருக்குன்னு சொன்னா, கழிவறை கட்டப்பட்டிருக்குன்னு சொன்னா, நாம அமரக்கூடிய அந்த முறை இருக்குது பாருங்க,
அது வந்து கிபிலாவை முன்னோக்கி பின்னோக்கி இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். பொதுவாக சில இமாம்கள், ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற சில இமாம்கள் சொல்வார்கள், அவர்களை அந்த அந்த கழிவறையை சுற்றிலும் இருக்கக்கூடிய அந்த சுவர்களே அதுக்கு திரை, அதனால முன்னோக்கி பின்னோக்கி இருந்தா பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள் சொல்லுவார்கள், இந்த திரை என்பது கிடையாது. நிச்சயமாக அந்த மாதிரியான சுவர்கள் இருந்தாலும் கூட முன்னோக்குதல் பின்னோக்குதல் என்பது கூடாது அப்படிங்கிறத அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வலியுறுத்தி சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் கழிவறைக்கு சென்றால் மலம் ஜலம் கழிப்பதாக இருந்தால் கிபிலாவை முன்னோக்கவும் செய்யாதீர்கள் பின்னோக்கவும் செய்யாதீர்கள். அப்போ முன்னோக்கியும் இருக்கக்கூடாது பின்னோக்கியும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம வீட்டினுடைய கழிவறைகள் அப்படி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு சொன்னா கொஞ்சம் நம்ம கிராஸா அமர்ந்து என்ன செய்யணும், அந்த அந்த கிபிலாவுக்கு மரியாதை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணணும். காரணம் என்னன்னு சொன்னா ஹதீஸ்ல இதுக்குரிய ஒரு தெளிவான விஷயங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. அதாவது அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், சஹீஹைன்ல வருது, இதா அதைத்துமுல் காயித, நீங்கள் கழிவறைக்கு சென்றால், ஃபலா தஸ்தக்பிலுல் கிப்லத, நீங்கள் கிப்லாவை முன்னோக்கி அமராதீர்கள், வலா ததுபிருஹா, பின்னோக்கியும் அமராதீர்கள், பிபௌலின் வலா காயித்தின், மலம் ஜலம் கழிப்பதற்காக சென்றால், வலாக்கின் ஷர்ரிகு அவ் கர்ரிபு, மாறாக நீங்க எப்படி என்ன செய்யுங்க, திசையை மாறி அமருங்கள். நபி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நீங்க கிழக்கு திசையில உட்காருங்க அல்லது மேற்கு திசையில உட்காருங்கன்னு அந்த ஊரினுடைய விஷயத்தை பத்தி சொல்றாங்க. அதாவது தெற்குலயோ வடக்குலயோ உட்கார்ந்தாதான் அது கிபிலாவுடைய திசை. மதீனாவுல இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தெற்கு அதாவது வடக்கு அமைப்பு தான் அந்த அமைப்பு, கிபிலாவினுடைய திசையினுடைய அமைப்பு. ஆனா கிழக்கு மேற்கு இருக்கு பாருங்க, அது திசை மாற்றம். ஆனா நம்ம ஊர்ல இருந்து நம்ம பார்த்தோம்னா, நம்ம இந்தியா, அதே போல நம்மளுடைய இந்த சிங்கப்பூர், மலேசியா, இந்த மாதிரியான கிழக்கத்திய நாடுகளுடைய பகுதியிலிருந்து நம்ம பார்த்தோம் சொன்னா மேற்கு முன்னோக்குறது தான் நம்மளுடைய கிபிலாவினுடைய திசை. அப்போ வலாக்கின் ஷர்ரிகு அவ் கர்ரிபு அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா, நீங்க கிழக்குல முன்னோக்குங்க அல்லது மேற்குல முன்னோக்குங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. காரணம் என்னன்னு சொன்னா அந்த ஊர் அமைப்புக்கு நபி அவர்கள் அப்படி சொல்றாங்க. தெற்குலயோ வடக்குலயோ முன்னோக்கிறாதீங்க, காரணம் அந்த பக்கம் தான் கிபிலா இருக்குது அப்படிங்கிற அமைப்புல சொல்றாங்க. ஆனா நம்ம பகுதியிலே நம்ம பார்த்தோம் சொன்னா, நம்ம வந்து கிழக்குலயோ மேற்குலயோ திரும்பியோ உட்கார்ந்தோம் சொன்னா அது எப்படியோ கிபிலாவை ஒண்ணு பின்னோக்கி அமர்றதா இருக்கும் அல்லது முன்னோக்கி அமர்றதா இருக்கும். ஆனா இந்த ரெண்டு அமைப்புமே கூடாது. மாறாக வடக்குலயோ தெற்குலயோ திரும்பிய நிலைமையில தான் நம்ம என்ன செய்யணும், உட்காரணும் அல்லது ஒரு கிராஸா ஒரு பேணுதலுக்காக வேண்டி என்ன செய்யணும், ஒரு கிராஸா அமர்ந்திருக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது ரொம்ப வலியுறுத்தி சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, கிபிலாவினுடைய ஒரு முக்கியமான இன்னொரு அந்தஸ்தை நபி அவர்கள் எடுத்து காட்டக்கூடிய வகையில என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, மன் ஹஜ்ஜ லில்லாஹி ஃபலம் யர்ஃபத் வலம் யஃப்சுக் ரஜஅ கயௌமின் வலதத்துஹு உம்முஹு, ஒரு மனிதர் ஹஜ்ஜுக்கு செல்கிறார் என்று சொன்னார், அந்த ஹஜ்ஜுக்கு சென்ற இடத்துல ஆபாசமான வார்த்தைகளோ ஆபாசமான காட்சிகளோ இல்லாமல் தன்னை பரிசுத்தமான மனிதராக ஆக்கி கொண்டு அந்த ஊரிலே இருப்பாரையானால் அந்த ஊரிலிருந்து அவர் திரும்பி வருகிற போது எப்படி வருகிறார், அன்று பிறந்த பாலகனை போல திரும்பி வருகிறார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். அது மட்டுமல்ல, நபி அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, கிபிலாவை முன்னோக்கி நீங்கள் துப்பாதீர்கள், கிபிலாவை முன்னோக்கி துப்பாதீர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. கிபிலாவை முன்னோக்கி துப்பினால் நாளை மறுமையிலே அந்த மனிதர் எழுந்து வருகிற போது அவருடைய முகத்திலே துப்பப்பட்டிருக்கும், அவர் துப்பி அந்த எச்சில் இருக்கிறதே அவருடைய முகத்திலே படிந்திருக்கக்கூடிய நிலைமையில் நாளை மறுமையில எழுந்து வருவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். அப்ப கிபிலாவுக்கு அவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறது என்பதை விளங்க வேண்டும். காரணம் என்ன, மஸ்ஜிதுல் ஹராம் காபா என்பது அங்கே இருப்பதின் காரணத்தினால். அப்ப இந்த கிபிலாவுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இருக்குது, காபாவினுடைய சிறப்பை நமக்கு எடுத்து காட்டக்கூடிய வகையில அமைந்திருக்கிறது. வல்லாஹி, மற்றொரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், அப்துல்லாஹ் இப்னு அதீ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் திருமதியிலே வருகிறது, வல்லாஹி இன்னக்கி லகைரு அருளில்லாஹ், அந்த பூமியை பார்த்து சொல்றாங்க, மக்கா நகரத்தை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. மக்காவில இருந்து பிரியும் போது சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, மக்காவில இருந்து பிரியா விடை அந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்து 50 வருஷத்துக்கு மேல இருந்துட்டு அந்த ஊரை விட்டு அந்த எதிரிகளினுடைய சூழ்ச்சியின் காரணத்தினால் அந்த ஊரை விட்டு போகும்போது எவ்வளவு வருத்தம் இருக்கும். தற்காலிகமா நம்ம இந்தியா விட்டு வந்தாவே நம்மளால தாங்க முடியல, சிங்கப்பூர்லயே பிறந்து வளர்கிறோம், நம்ம வந்து ஏதோ ஒரு கட்டத்துல சிங்கப்பூரை விட்டு வெளியூருக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வருதுன்னு சொன்னா பெரிய மனசு இல்லாம பிரியிறோம், எவ்வளவு கவலை, பெரிய மனசு பாரத்தோட வெளியே போறோம். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அந்த பிறந்த ஊரின் மீது ஒரு பற்று இருக்கும், ஒரு பாசம் இருக்கும், அதுதான் இயற்கையான ஒரு நிலைமை. நபி அவர்கள் அந்த ஊர்ல பிறந்து வளர்றாங்க. அது மட்டுமல்ல, இயல்பாகவே அந்த ஊருடைய மதிப்பு எப்படிப்பட்டது, உலகத்துல அந்த பூமிக்கு நிகரான பூமி வேற எங்கேயுமே கிடையாது.
அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பூமி மக்கா நகரம். அந்த புனிதமான பூமியில பிறந்து வளர்ந்து மதிப்பு மரியாதையோட தலைமைத்துவமான ஒரு குடும்பத்துல இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஊரை விட்டு வெளியே போகும்போது எவ்வளவு பெரிய கஷ்டத்துக்கு உள்ளாகி இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், விளங்கணும். அப்படி விளங்கும் போது பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிரியும் போது அந்த ஊரை பார்த்து சொல்றாங்க, அந்த ஊரை பார்த்து எதிரில் நிறுத்தி வச்சு ஒரு ஆள்கிட்ட பேசுற மாதிரி பேசுறாங்க. வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமா சொல்றேன், இன்னக்கி லகைரு அர்லில்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு மிக சிறந்த ஒரு பூமியாக நீ இருக்கிறாய். லகைரு அர்லில்லாஹ், அல்லாஹ்வுடைய பூமிகளிலே மிக சிறந்த பூமியாக நீ இருக்கிறாய். வஹப்பு அர்லில்லாஹி இலல்லாஹ், அல்லாஹ்வுடைய பூமியிலேயே ரொம்ப ரொம்ப பிரியமான, அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமான பூமியாக நீ இருக்கிறாய். வலவுலா அன்னி உஹ்ரிஜ்து மின்கி மா ஹரஜ்து, உன் புறத்திலிருந்து உன்னை விட்டும் இந்த மக்கள் என்னை வெளியாக்கவில்லை என்று சொன்னால் ஒருபோதும் நான் உன்னை விட்டு நான் வெளியாக மாட்டேன். அப்ப நபிகளுடைய மனசுல எவ்வளவு பெரிய பாரம் இருந்திருக்கும் பாருங்க, எவ்வளவு பெரிய கவலை இருந்திருக்கும் பாருங்க. என்ன சொல்றாங்க, மக்காவே உன்னை விட்டு இந்த மக்கள் என்னை துரத்தவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக உன்னை விட்டு நான் போறதுக்கு எனக்கு மனசே வராது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். திருமதியில வரக்கூடிய ஹதீஸ். மற்றொரு ஹதீஸில் திருமதியில வரக்கூடிய அதே ஹதீஸ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அதாவது மா அத்தியபக்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஊரை பார்த்து பேசுறாங்க, மா அத்தியபக்கி மின் பலதின், ஊரிலேயே எவ்வளவு மனமான ஊராக நீ இருக்கிறாய், எவ்வளவு மனமான வாசம் நிறைந்த ஊராக இருக்கிறாய். வஹப்புக்கி இலைய, ஊர்களிலேயே எனக்கு ரொம்ப பிரியமான ஊராகவும், மிக பிரியமான, ஹபீப் என்பது ரொம்ப பிரியமானதுன்னு அர்த்தம், அஹபு என்பது மிக மிக பிரியமானதுன்னு அர்த்தம். நபி அவர்கள் என்ன சொல்றாங்க, வஹப்பு இலைய, எனக்கு ரொம்ப பிரியமான ஊராக இருக்கிறாய். வலவுலா அன்ன கௌமி அக்ரஜூனி மின்கி, உன்னை விட்டும் இந்த மக்கள் என்னை வெளியாக்கவில்லை என்று சொன்னால் மா சக்கம்து கைரக்கி, உன் அல்லாத வேறு எந்த ஊரிலும் நான் தங்க மாட்டேன், உன்னிலே தங்குவதற்குத்தான் நான் விரும்புவேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஊரை விட்டு பார்த்து சொல்லிவிட்டு என்ன செய்கிறார்கள், விடைபெறுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கண்கலங்கி அழுதவர்களாக அந்த ஊரை விட்டு விடைபெறுகிற போது அல்லாஹ் என்ன சொன்னா தெரியுமா, நபி அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த வேதனையை போக்கக்கூடிய வகையில சூரத்து ஷுஆராவுல ஒரு வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன்னல்லதி ஃபரல அலைக்கல் குர்ஆன லராதுக இலா மாத், நபியே கவலைப்படாதீங்க, நபியே நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க எந்த பூமியிலிருந்து நீங்க போறீங்களோ இந்த குர்ஆனை உங்கள் மீது விதியாக்கிய அந்த அல்லாஹ் இதே பூமியின் பக்கமாக உங்களை திரும்ப கொண்டு வருவான் என்று அல்லாஹ் சொன்னான். சூரத்து ஷுஆராவுல சூரத்துல் கஸஸ், சூரத்துல் கஸஸ்ல அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், ரெண்டு விதமான வாக்குறுதியை கொடுக்குறான். ரெண்டு விதமான வாக்குறுதி, ஒன்னு மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்குள்ள வாக்குறுதி, இன்னொன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குள்ள வாக்குறுதி. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தான், அவங்களுடைய தாயாருடைய உள்ளத்துல ஒரு உதிப்பை உண்டாக்கலாம். என்னன்னு சொன்னா, நீங்க உங்களுடைய பிள்ளை மூசாவை உங்கள்கிட்ட வச்சுக்கிட்டு பாதுகாப்பா இருக்க முடியாதுங்கிற எண்ணம் உங்களுக்கு ஏற்பட்டால், ஃபிரௌனுடைய படைபட்டாளத்தின் மீது நீங்க பயந்தா அதை என்ன செஞ்சிருங்க, ஒரு பாக்ஸ்ல வச்சு ஆத்துல நீங்க விட்டுருங்க, அதை நான் திருப்பி உங்க கையில கொண்டு வந்து ஒப்படைக்கிறது என்னுடைய பொறுப்புன்னு அல்லாஹ் சொன்னான். அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு வந்து ஒப்படைச்சானா இல்லையா? அல்லாஹ் தஆலா பெரிய வயசா போன பிறகு அதாவது கொண்டு வந்து அல்லாஹ் ஒப்படைச்சாங்கிறதெல்லாம் கிடையாது, உடனுக்குடன் ஃபிரௌனுடைய கையில கிடைக்குது. அந்த குடும்பத்தார் நினைக்கிறாங்க, இந்த குழந்தை எவ்வளவு அழகான குழந்தையா இருக்குது, இதை நம்ம வச்சு வளர்க்கலாமே. ஃபிரௌனுக்கும் ஆசியா அம்மையாருக்கும் குழந்தை இல்லை. ஆசியா அம்மையார் சொல்றாங்க, நமக்கு தான் ஒரு குழந்தை இல்லை இல்லைங்க, இந்த குழந்தை எவ்வளவு பிரகாசமான பிள்ளையா இருக்கு, நுபுவத்தினுடைய பிரகாசம், நுபுவத்தினுடைய நூறு, அது அந்த முகத்துல அந்த நூறானியத்தை பார்த்த உடனே அந்த தாய் சொல்றாங்க, இந்த குழந்தை எவ்வளவு அழகா இருக்கு, இந்த பிள்ளையை நம்மளே வளர்க்கலாமே. அவன் சொன்னா, இல்ல இல்ல, யாரின் மூலமாக என்னுடைய அரசாட்சி பறிபோகுமோ அந்த குழந்தையா இருக்குமோ நான் சந்தேகப்படுறேன்னு சொன்னான். ஏங்க பச்சை பிள்ளைய போய் நீ சந்தேகப்படுறீங்களேன்னு சொல்லிட்டு அவன் கேட்டான். சரி சரி பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சான், ஒத்துக்கிட்டான். ஏற்றுக்கொண்டதுக்கு பின்னாலே அந்த பிள்ளை யார்ட்டையுமே பால் குடிக்க மறுக்குது. செவிலி தாய்மார்களை கொண்டு வந்து நிறுத்துறாங்க, யார்ட்டையுமே பால் குடிக்கல. உடனே என்ன செஞ்சாங்க, அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரி வெளியில நின்று, அதாவது அந்த விஷயங்களை தெரியறதுக்காக வேண்டி, துப்புக்கு துளக்கிறதுக்காக வேண்டி பாக்குறாங்க. குழந்தை பால் குடிக்க மறுக்கிறத பார்த்துட்டு சொல்றாங்க, எனக்கு ஒரு தாய் தெரியும், அந்த தாயிட்ட இந்த குழந்தை பால் குடிக்கும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே கூட்டிட்டு வாங்குறாங்க. உடனே போய் யாரை கூட்டிட்டு வர்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயை கூட்டிட்டு வர்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் தாய் தூக்கி வச்சு பால் கொடுத்த உடனே இந்த குழந்தை பால் குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த குழந்தை பால் குடிக்க ஆரம்பிச்சது. அப்ப பரிசுத்தம் என்பது, ஹலால் என்பது அங்கே பதிவு செய்யப்படுகிறது. அப்ப அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிட்டான், ரொம்ப நாள் கழிக்கல, வாத்துல விட்டு கொஞ்ச நேரத்துல அடுத்த தடவை பால் குடிக்கிறதுக்காக வேண்டி அந்த தாய் என்ன செஞ்சிடறாங்க, கையில வாங்கிடுறாங்க. வீட்டுல இருக்கும் போதும் பால் தான் கொடுக்க போறாங்க,
ஃபிரௌனுடைய இடத்துக்கு வந்து பால் தான் கொடுக்க போறாங்க. ஆனா அங்க இருக்கும்போது ஃபிரௌனுடைய படை நம்மை கொன்றுவாங்களோ, மூசாவை கொலை செஞ்சுவாங்களோ அச்சத்துல இருந்தாங்க. இங்க வந்து அதே ஃபிரௌனுடைய அங்கீகாரத்தோடு பால் கொடுக்குறாங்க. அல்லாஹ் எப்படி எல்லாம் வேலை செய்யறான் பாருங்க. அதான் வமக்கரு, அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள், வமக்கரல்லாஹ், அல்லாஹ்வும் சூழ்ச்சி செய்கிறான், அல்லாஹ் வல்லாஹு கைருல் மாக்கிரீன், அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், சூழ்ச்சியாளர்களே மிக சிறந்த சூழ்ச்சியாளனாக இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். பாருங்க, ஃபிரௌன் சூழ்ச்சி செஞ்சான், 12,000 ஆம்பளை பிள்ளைகளை கொலை செஞ்சான். ஆனா யார் வில்லங்கமோ அந்த குழந்தையை கொலை செய்ய முடியல. அது மீது ஒரு தனி பாசத்தை அல்லாஹ் உண்டாக்குனான். சிங்கத்தினுடைய குகையிலேயே என்ன செய்யுது அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வளர்க்கிறான். யார் ஆபத்தானவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதோ அதே ஃபிரௌனுடைய கோட்டையில அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இளவரசரை போல வாழ வைத்தான். இது அல்லாஹ்வுடைய வல்லமை. அவன் நினைச்சா எதுவும் முடியும். இந்த ஒரு வாக்குறுதியை அல்லாஹ் நிறைவேற்றான். அதே போல அல்லாஹ் தஆலா இன்னொரு வாக்குறுதி கொடுக்குறான். மக்காவில் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்பட்டுக்கிட்டு மதீனாவுக்கு திரும்பி போறாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், நபியே கவலைப்படாதீங்க, ஏன் அழுவுறீங்க, நீங்க எந்த பூமியில இருந்து போறீங்களோ அந்த பூமிக்கு உங்களை திருப்பி கொண்டு வருவான் அல்லாஹ் தஆலா அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். 10 வருஷத்துக்கு பிறகு வெற்றி வீரராக, 8 வருஷத்துக்கு பிறகு வெற்றி வீரராக எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாம அல்லாஹ் தஆலா மக்கா நகரத்துல நுழைய வச்சானா இல்லையா? கண்ணியமானவர்களே, இது அல்லாஹ்வுடைய வல்லமைக்கு சொந்தமானது. அல்லாஹ் தஆலா நினைத்தால் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குவான் என்பதை இந்த வசனங்களின் மூலமாக நமக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அது மட்டுமல்ல, ஹரமுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிறப்பு, இன்னொரு சிறப்பு என்னன்னு சொன்னா, இந்த ஹரமுடைய பள்ளி மட்டும்தான் ஹரமுடைய இது இந்த நன்மை தரக்கூடியது அப்படி இல்லை, அது அல்லாம மற்ற இடங்கள் ஹரம்ல கட்டுப்படாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பாருங்க. அவங்களுக்கு மாற்றாக இன்னொரு வசனத்தை சொல்லலாம். என்ன வசனம் சொன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சுப்ஹானல்லதி அஸ்ரா, மியராஜினுடைய பயணத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான். சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரை இரவோடு இரவாக அடியாரை அழைத்து கொண்டு போனானே அந்த அல்லாஹ் பரிசுத்தமானவன். நபி அவர்களை மேராஜுக்கு அல்லாஹ் அழைச்சிட்டு போகும்போது மஸ்ஜிதுல் ஹராம்ல இருந்தா கூட்டிட்டு போனா ஹதீஸ்ல வருது, உம்முஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்ல இருந்து நபி அவர்கள் என்ன செஞ்சாங்க, பயணத்தை தொடர்ந்தாங்க. உம்முஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீடு மஸ்ஜிதுக்குள்ளேயா இருந்துச்சு, மஸ்ஜிதுக்கு வெளியில தான் இருந்துச்சு. அப்போ ஹரமுடைய எல்லைக்குள்ள இருக்கக்கூடிய வீட்டையும் கூட அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா மஸ்ஜிதுல் ஹராம்னு பேர் சொல்றான். அதனால இந்த ஹரமுடைய எல்லைக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா இடங்களுக்கும் இதே சிறப்புகள் அந்த உள்ளடங்கும் என்பதை நமக்கு இந்த வசனத்தை ஆதாரம் காட்டி நமக்கு விளக்க உரையாளர்கள் சரியாக சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியமானவர்களே, இப்போ மஸ்ஜிதுல் ஹராமுக்கு அவ்வளவு பெரிய அந்தஸ்து. அது மட்டுமல்ல, அந்த மஸ்ஜிதுல் ஹராமை, அந்த மக்கா நகரத்தை அல்லாஹ் எப்படி ஆக்கியிருக்கான்னு சொன்னா மனிதர்களுடைய உள்ளங்களை ஈர்க்கக்கூடிய வகையில அமைத்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், மஸாபத்தல் லின்னாஸ் வ இத் ஜஅல்னல் பைத மஸாபத்தல் லின்னாசி வ அம்னா. இந்த மக்கா நகரத்தை நாம் எப்படி ஆக்கினோம் என்று சொன்னால் மனிதர்களுடைய உள்ளுணர்வுகளை ஈர்க்கக்கூடிய வகையிலே அந்த மக்கா நகரத்தை ஆக்கினோம். வ அம்னா, அமைதியான இடமாகவும் நாம் அதை ஆக்கினோம். வத்தஹிது மின் மகாமி இப்ராஹிம் முஸல்லா, இன்னும் அந்த பூமியில இருக்கக்கூடிய மக்காமே இப்ராஹிம் என்ற இடத்தை தொழுமிடமாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். மக்காம் இப்ராஹிம் முஸல்லா வாஹித்னா இலா இப்ராஹிம வ இஸ்மாயில அன் தஹிரா பைத்தி லித்தாயிஃபீன வல் ஆகிஃபீன வ ருக்கை சுஜூத். அந்த புனிதமான இல்லத்தை நீங்கள் யார் இஅ்திகாஃப் இருக்கிறார்களோ, தொழுகிறார்களோ, ஹஜ்ஜுக்காக வருகிறார்களோ அவர்களுக்காக வேண்டிய அந்த இல்லத்தை பரிசுத்தப்படுத்துங்கள் என்ற விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். பரிசுத்தப்படுத்துதல் என்பதை அல்லாஹ் தஆலா அந்த பூமியை ஒரு வணக்கஸ்தலத்தினுடைய பூமி என்ற ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா அடையாளப்படுத்தி அது புனிதமான பூமி என்ற ஒரு நிலைப்பாட்டை அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுறான். அடுத்து இதனுடைய சிறப்புகளை இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லலாம். அடுத்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா ஃபீஹி ஆயாத்தும் பையினாத் மக்காமு இப்ராஹிம். அல்லாஹ் என்ன சொல்றான், அந்த புனிதமான மக்கா நகரத்துல பல அத்தாட்சிகள் இருக்கின்றன, இன்னும் மக்காம இப்ராஹிமும் இருக்கிறது. இப்போ இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ஆயாத்துன்னு பல இடங்கள்ல புலங்குறான். இந்த ஆயாத்துங்கிறது வந்து 3 விதமான அர்த்தத்துல வரலாம். ஒண்ணு என்ன, அல்லாஹ்வுடைய வசனங்கள் அப்படிங்கிற அர்த்தம். இது நமக்கெல்லாம் தெரியும். ஆயத் அப்படின்னு சொன்னா ஆயத்தினுடைய பன்மை ஆயாத். அப்போ ஆயத் அப்படிங்கிறது பன்மையா வரும்போது ஆயாத், ஆயத்துகள், வசனங்கள் அப்படிங்கிற அர்த்தத்துல வரும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல கூட பல வசனத்துல அப்படி சொல்லும்போது அல்லாஹ் என்ன செய்றான், முத்தஷாபியத்தான ஆயத்துகள், முஹ்கமான ஆயத்துகள் என்றெல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். சரி, அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, ஆயாத்துன்னு சொன்னா
மனித சிந்தனைக்கு அப்பாற்பட்ட அல்லாஹ்வுடைய வல்லமை எடுத்து காட்டக்கூடிய படைப்பினங்கள். இதுவும் ஆயாத்து தான், அத்தாட்சிகள். அல்லாஹ்வுடைய வல்லமையை எடுத்து காட்டக்கூடிய அற்புதமான படைப்பினங்கள். உதாரணமா பூமி உருண்டேன்னு சொல்றோம், அது சுழண்டுகிட்டு இருக்குன்னு சொல்றோம், உருண்டுகிட்டே இருக்குன்னு சொல்றோம். மனிதர்கள் எப்படி நிக்கிறாங்க யோசனை பண்ணி பாருங்க. பூமி ஒரு தட்டையா இருந்தா மனிதர்கள் நடமாடுறது, ஓடுறது, ஆடுறது எல்லாமே அது ஒரு சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பூமி ஒரு உருண்டை அப்படின்னு சொல்றோம். அதே போல அது பூமி உருண்டுகிட்டு இருக்குது அப்படின்னு வேற சொல்றோம். அப்படி இருக்கும்போது பூமி சில நேரங்களில் கீழே போகும், மேலே வரும். அப்போ நம்ம எல்லாம் கீழேயும் சில நேரங்களில் போறோம். இப்போ இந்த நேரத்தில் நம்ம மேலே உட்கார்ந்துருக்கோம், நம்ம சொன்னமாக்கு நமக்கு நேர் கீழே யார் இருக்கிறது? அமெரிக்கா உட்கார்ந்துருக்கு. அப்போ அமெரிக்காவில் உள்ள ஆட்கள்லாம் என்ன செய்யணும்? பொத்துன்னு கீழே விழுவணும், எங்கேயோ போய் விழுவணும். இப்போ பூமியினுடைய அமைப்பு அப்படித்தானே இருக்கு. ஆனா அல்லாஹ் எப்படி வச்சிருக்கான் பாருங்க. புவி ஈர்ப்பு சக்தியின் மூலமா நம்மளை என்ன செஞ்சு வச்சிருக்கிறான்? நம்மளை இந்த பூமியில ஓடி ஆடக்கூடிய வகையில இங்க வாழக்கூடிய ஒரு தகுதி வாய்ந்த இடமாக அல்லாஹ் தஆலா அந்த பூமியை உண்டாக்கி வச்சிருக்கிறான். இது மனித கற்பனைக்கு எட்டுதா? என்னதான் நம்ம புவி ஈர்ப்பு சக்தி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க அப்படின்னு சொன்னாலே நிச்சயமா நம்மளுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட விஷயம் தான். வானத்தை பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது எந்த விதமான தூணும் இல்லாமல் அந்தரத்திலே நிறுத்தி வைத்திருக்கோம்னு அல்லாஹ் சொல்றான். வானத்தை அடுக்கடுக்காக நாம் படைத்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும்போது தபாரக்கல்லதி சூராவுல அல்லாஹ் என்ன சொல்றான்? அடுக்கடுக்காக நாம் படைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றான். அப்போ ஒரு வானம், ரெண்டாவது வானம், மூணாவது வானம், இதை மனுஷனால ஏத்துக்கிற முடியல. இது தடிம பொருளா, அது காற்று மண்டலமா? இன்னைக்கு பெரிய தர்க்கம் நடந்துகிட்டு இருக்கு. அது ஒரு அது மாதிரி தடிம பொருள்லாம் இல்லைங்க, அது நீல நிறத்துல தெரிகிறது ஒரு ஆகாயம் தான், அது ஒரு வானமே கிடையாது, காற்று மண்டலம் தான், இப்படிங்கிற மாதிரி சில பேர் ஏதாவது ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதே போல அது ஒரு தடிம பொருள் தான் அப்படின்னு சில பேர் சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. அல்லாஹு ஆலம், அல்லாஹு ஆலம். இதை பத்தி நமக்கு தெரியாது, யாரும் போய் பார்க்கவும் இல்லை, தொட்டு பார்த்துட்டு வரல. அப்படி முடியுமா? அதுவும் முடியாது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சூரத்துர் ரஹ்மான்ல சொல்லும்போது அல்லாஹ் என்ன சொல்றான்? யா மாஷரல் ஜின்னி வல் இன்சி இனிஸ்ததஅதும் அன் தன்ஃபுது மின் அக்தாரி ஸமாவாதி வல் அர்லி ஃபன்ஃபுது லா தன்ஃபுதுன இல்லா பிசுல்தான். நீங்க வானத்தினுடைய முகடுகளை என்ன செய்ய முடியாது அல்லாஹ் சொல்றான். யா மாஷரல் ஜின்னி வல் இன்ஸ் இனிஸ்ததஅதும் அன் தன்ஃபுது மின் அக்தாரி ஸமாவாதி வல் அர்லி. வானத்தை விட்டும் நீங்கள் வானத்தினுடைய எல்லையை நீங்கள் தாண்ட முடியும் என்றால் தாண்டி பாருங்கள். பூமியினுடைய எல்லையை நீங்க தாண்ட முடியும்டா, தாண்டி பாருங்கள். நான் தன்ஃபுதுன இல்லா பிசுல்தான். ஒரு பெரிய ஆற்றலின் மூலமாகத்தான் நீங்க அதை தாண்ட முடியும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அது பெரிய விஞ்ஞானி என்ன சொல்றாங்க? அந்த ஆற்றல் என்ன? அது ஒரு ராக்கெட்டா இருக்கும் அப்படி கருத்தங்கள்லாம் பல விஷயங்களை சொல்லுவாங்க. அந்த விஷயத்துக்குள்ள நம்ம போக வேணாம். எப்படி இருந்தாலும் வானம் என்பது ஒரு அற்புதமான படைப்பு. அதை நம்மளால கற்பனை பண்ண முடியுமா? வானத்துல ஒரு இடத்துக்கு மேல போனமாக்கு காத்து இல்லை, காற்றே இல்லை, அதுக்கு மேல மனிதன் வாழ முடியாது. சந்திர மண்டலத்துக்கு போனோம்னு சொன்னா பாக்ஸை கட்டிக்கிட்டு தான் போக வேண்டியிருக்கு, ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு தான் போக வேண்டியிருக்குது. அங்க நம்ம சுயமா நம்ம போனோம்னு சொன்னா வாழ முடியுமா? வாழ முடியாது. ஆனா வாழக்கூடிய ஒரு தகுதியை உருவாக்க முடியும் மனுஷன் போய் அங்க என்ன செய்யறான்? ஒரு முயற்சி பண்றான். ஆனால் எப்படி எந்த அளவுக்கு அது சக்சஸ்ஃபுல்லா நடக்கும் அப்படிங்கறத அல்லாஹ் ஆலம். அப்ப இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கும்போது பெரிய ஒரு கற்பனைக்கு எட்டாத ஒரு பெரிய விஷயங்கள். இன்னும் சொல்ல போனா எத்தனையோ கோள்கள் மனிதன் கண்டுபிடிக்காத இன்னும் எத்தனையோ கோள்கள் இருக்கின்றன அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இப்படி இதையெல்லாம் நம்ம அதே போல உடல் நம்ம அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்றான். இதெல்லாம் வானம் பூமி எல்லாம் ரொம்ப தூரத்துக்குலாம் போகாதீங்க. வஃபி அன்ஃபுசிக்கும், உங்களுக்குள் நீங்கள் சிந்தியுங்கள். வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன். பல அத்தாட்சிகள் இருக்கு, உங்களுடைய உடலுக்குள்ளே பல அத்தாட்சி இருக்குது. சுப்ஹானல்லாஹ். நம்முடைய உடலுக்குள்ள ஓடக்கூடிய நாடி நரம்புகளை பார்க்கிறோம், எவ்வளவு தூரத்துக்கு ஓடுது. ஆனால் அவ்வளவு தூரத்தை விட ரொம்ப லாங்கான ஒரு நாடி நரம்புகள் இருக்கு பாருங்க, மூளைக்குள்ள பின்னி போயிருக்கு. யாராவது பிரிச்சு எடுக்க முடியுமா? ஒரு சின்ன ஒரு சுண்டு சுண்டிட்டான்னு வச்சுக்கிறேன், அல்லாஹ் தஆலா முடிஞ்சு போச்சு. அடிபட்டுருச்சு, ரத்தம் பிளாக் ஆயிருச்சு, மூளையில ரத்தம் போறது நின்று போச்சு, ரத்தம் கசிஞ்சு போச்சு, அது அப்படியே என்னாச்சு? உறைஞ்சு போச்சு. டாக்டர் சொல்றாங்க இனிமே மூளை வேலை செய்யாதுன்னு சொல்றாங்க. அல்லாஹ் எப்படி ஏக்கிட்டு இருக்கான். நம்ம யாராவது பார்த்தோமா? அது வரைக்கும் நம்ம மூளையை பத்தி யோசிக்கிறதே இல்லை மூளையை வச்சு. ஆனா திடீரென்றா போல என்னமோ ஆன உடனே கை விழுந்துருது, கால் விழுந்துருது. மூளைக்கு கைக்கு என்னங்க சம்பந்தம் நம்ம கேட்கிறோம். கற்பனை செய்ய முடியுதா? அப்ப அல்லாஹ் தஆலா நம்ம உடலுக்குள்ளேயே எவ்வளவு பெரிய ஒரு அந்த அத்தாட்சிகளை உருவாக்கி வச்சிருக்கான். அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்து தாரியாத்துல சொல்லி காட்டுறான். வஃபி அன்ஃபுசிக்கும், உங்களுக்குள் நீங்கள் பாருங்கள், உங்களை நீங்கள் சிந்தியுங்கள். அஃபலா துப்சிரூன், நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டாமா? சிந்திக்க வேண்டாமா? உங்களுக்குள் எவ்வளவு பெரிய அத்தாட்சிகள் இருக்கின்றன. இந்த அத்தாட்சி ஆயாத்துன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய திருவசனங்களுக்கு சொல்லலாம்,
இரண்டாவது விஷயம் என்னன்னா மனித மூளைக்கு அப்பாற்பட்ட அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள், அல்லாஹ்வுடைய வல்லமை எடுத்து காட்டக்கூடிய படைப்பினங்கள், இதையே ஆயாத்துகள் அப்படின்னு சொல்லலாம். மூணாவது விஷயம் என்னன்னு சொன்னா அதாவது அற்புதங்கள். அற்புதங்கள் சொன்னா என்ன? மனிதன் வானம் இப்படிதான் இருக்கும், பூமி இப்படித்தான் இருக்கும், இதெல்லாம் நமக்கு அற்புதமா தெரியறது இல்லை. பார்க்கிறோம், சக்தியை பத்தி விளங்குறோம், அற்புதமா தெரியறது இல்லை. ஆனா சில நேரங்கள்ல பழக்கத்துக்கு மாற்றமா ஒரு விஷயம் நடக்கும்போது அது என்ன ஆயிரும்? அது அற்புதமாயிரும். உதாரணமா ஒரு பிளேட் இருக்கு, பாத்திரம் இருக்கு, அந்த பாத்திரத்துல தண்ணி இருக்கு, அந்த தண்ணியில அரிசியை போட்டு அடுப்புல வச்சு கொதிக்க வைக்கும் போது அது ரைஸ் வரும், அது சோறு வரும். ஆனா அதே சமயத்துல அது இருக்குது, திடீர்னாப்புல அரிசியும் வரல இல்ல, நெருப்பும் இல்லை, திடீர்னாப்புல பொங்கி அதாவது அந்த அரிசி இருக்குது, அதாவது என்ன இருக்கு? சோறு இருக்கு அப்படின்னு சொன்னா இது அற்புதம் தானே? யாராவது சிந்திக்க முடியுமா? நபி அவர்கள் காஞ்சி போன கிணத்துக்கு போறாங்க, தங்களுடைய ஒரு கப்புல தண்ணி வாங்குறாங்க, வாயில ஊத்துறாங்க, அதை கொப்பளிக்கிறாங்க, தண்ணி அப்படியே என்ன செய்யுது? பீறிட்டு வருது. இது எப்படி? மனித மூளைக்கு அப்பாற்பட்ட அற்புதம். நபிமார்களுக்கு வழங்கப்படக்கூடிய அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி வழங்கப்படக்கூடிய மூஜிசா. அப்ப இது மனித சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. இதையும் ஆயாத் என்று சொல்லலாம். அல்லாஹ் தஆலா அந்த மூன்றாவது ரகத்துல நம்ம பேசணும் பாருங்க. மனித மூளைக்கு, மனிதனுடைய வழக்கத்துக்கு அப்பாற்பட்ட சில காரியங்கள் நடக்கும்போது மனிதனால ஏத்துக்க முடியாது, ஆனால் நபிமார்களுக்கு வழங்கப்படக்கூடிய அற்புதம் என்ற அடிப்படையில அல்லாஹ் தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்தக்கூடிய ஆதாரங்கள், அந்த அத்தாட்சிகளை தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும்போது மக்கா நகரத்தில் பல அத்தாட்சிகள் இருக்கின்றன. உதாரணத்துக்கு என்ன? ஹஜ்ருல் அஸ்வத். இரண்டாவது என்ன? மக்காம் இப்ராஹிம், ஜம்சம் தண்ணீர். இதை பத்தி விளக்கம் இன்ஷா அல்லாஹ் சொல்லப்படும். அதற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் ஹதீஸினுடைய அடிப்படையில இந்த விஷயங்களை சொல்லிவிட்டு அதன் பிறகு ஹஜ்ஜினுடைய கடமைகளை பற்றி இன்ஷா அல்லாஹ் சொல்லப்படும். அல்லாஹ் தஆலா எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீகை நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. سبحانك اللهم وبحمدك ونشهد أن لا إله إلا أنت ونستغفرك ونتوب إليك. اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صل وسلم على رسولك سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم.